பச்சரிசியில் இது மாதிரி ஸ்வீட்ஸ் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு, ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, தேங்காய், முந்திரி, பாதாம், பேரிச்சம்பழம். இதை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ பச்சரிசியை ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது அப்படியே போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ அரிசி ஊறிடுச்சு. அதை எடுத்து நல்லா கழுவி அரிசியை நல்லா கழுவிட்டு வந்து இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் தான் போட போகிறோம். ஏன்னா கொஞ்சம் தான் செய்கிறோம், அதனால் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிடலாம். இல்லை நிறைய செய்கிறது வந்து நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே போட்டு செய்கிறேன். இதை மாதிரி கொட்டி ரிட்டன் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காவை தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். தண்ணி ஊற்றிடாதீங்க. இதை மாதிரி தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பேரிச்சம்பழத்தில் கொட்டை இருக்கும், அதை எடுத்துருங்க வெளியில். பாருங்கள், இது மாதிரி இருக்கும், அதை எடுத்துருங்க வெளியில். எல்லா பேரிச்சம்பழத்துலேயும் அந்த உள்ளே இருக்க கொட்டையை எடுத்து போட்டுருங்க. இப்போ முந்திரி பருப்பை ஒன்றும் பாதியமாக நல்லா நெசுக்கிடுங்க. ரொம்ப பொடிசாகவே நெசுக்கிக்குங்க. பாதாம் பருப்பையும் அதே மாதிரி பொடிசாக நெசுக்குங்க. முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு ரெண்டுத்தையும் பொடிசாக நுணுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி எப்படி அரைக்கிறதுன்னு அரைச்சி எடுத்துனேன். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இப்படி ஜாரில் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம அரைச்சாலே அரைஞ்சிடும் அரிசி. ரொம்ப ஈஸி இது. தண்ணிலாம் இருந்துருச்சு, உடனே எடுத்து இதை மாதிரி அரைச்சிருங்க. ஒரு ஸ்பூனை வச்சு இதை மாதிரி ஓரமாக தள்ளிட்டு திருப்பி இன்னொரு சுற்று விட்டிங்கன்னா அரைச்சிக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி இது. இப்போ ஒரு வாட்டி ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை மாதிரி கொட்டி ஜெலிச்சிருங்க. எப்போ அரைச்சாலும் இந்த மாதிரி ஜெலிச்சிருங்க. ஏன்னா ரைஸ் மில் நல்லா மழை அரையும், இதில் கொஞ்சம் திப்பி இருக்கும், அதனால் ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா அரிசியும் இதை மாதிரி அரைச்சி ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அரைச்சாச்சு. ரைஸ் மில்னால் அரிசியை காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு போனோம். இதுனா ஈஸி, உடனே 1 ஹவரில் வீட்லேயே அரைச்சிடலாம். ஊற வச்சுட்டு அரைச்சிடலாம் டக்குன்னு எடுத்து. அவ்வளோதான், மாவு எல்லாத்தையும் அரைச்சி இதை மாதிரி ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ அவிக்க போகிறோம். இட்லி குண்டானில் ஒரு தட்டு வச்சு மேலே ஒரு துணி போட்டு மாவு அவிச்சிடலாம். அவிச்சிட்டு தான் செய்யணும், அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும், உருண்டை சாப்பிடும். இது மாதிரி ஒரு துணியை போட்டு மாவு, பச்சரிசி மாவு ஒன்று அரைச்சோம் பாருங்கள், அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க. அரைச்சி ரொம்ப நேரம்லாம் வைக்காதீங்க, உடனே இதை சேர்க்கணும். சேர்த்து அவிச்சிடணும். அவிச்சு வச்சுட்டு எப்போனாலும் செய்யணும், ஆனால் அவிக்கிறது அரைச்ச உடனே எடுத்து அவிக்கணும் மாவை. அவ்வளோதான், மூடி வச்சு இப்போது
மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளோதான் போதும். 10 நிமிஷம் வெந்துடும். பாருங்கள், மாவு வெந்துருச்சு. 10 நிமிஷம்தான் மாவு வெந்துடும். நீங்கள் தொட்டுலாம் பார்க்கணும் கிடையாது, மாவு வெந்துடும். இப்போ எடுத்து இதை மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். இது மாதிரி கட்டி கட்டியாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஜாரில் எடுத்து போட்டு ஒரே ஒரு சுற்று விட்டோன்னு வச்சுங்க, மாவு பவுட்ரு மாதிரி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி ஜாரில் போட்டுருங்க. ஜாரில் போட்டு ஒரு சுற்று விடுங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், மாவு பவுட்ரு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி பிசைறதுன்னு பார்க்கலாம். மாவு சேர்த்தாச்சு, பச்சரிசி மாவு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை பவுட்ரு பண்ணிடலாம். பவுட்ரு பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பவுட்ரு பண்ணியாச்சு, பச்சரிசி மாவு அவிச்சாச்சு, தேங்காவும் அரைச்சாச்சு, முந்திரி பாதாம் நுணுக்கியாச்சு, பேரிச்சம்பழத்தில் கொட்டை எடுத்தாச்சு. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்து பச்சரிசி மாவு சேர்த்தாச்சு. இப்போது சர்க்கரையும் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலக்குங்க. 2 மாவு ஒன்றா கலக்கி விடுங்க. இப்போ தான் நமக்கு பிசைறது ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு சைடு சர்க்கரையாக இருக்கும். அதனால் நல்லா இது மாதிரி கலரிட்டு இப்போ தண்ணி பக்கத்தில் கொதிக்க வச்சு இப்போ அதை ஊற்றி பிசையணும். இது மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவில் ஊற்றி பிசைஞ்சிடலாம். கையை வச்சு பிசையக்கூடாது, சூடாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம கலரி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. கொதிக்கும், அதனால் கரண்டியை வச்சு இதை மாதிரி கலரி விடுங்க. கையை வச்சு பிசையாதுங்க, நல்லா கலரிடுங்க. ஆறின பிறகு கையை வச்சு பிசையலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஆறிடுச்சு. கையை வச்சு நல்லா இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை பிடிக்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து இதை மாதிரி நம்ம எப்படி உருண்டை பிடிக்கிறோன்னு பாருங்கள். அவ்வளோதான், இதை மாதிரி நீட்டு ஷேப்பில் நான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நீட்டாக. அப்போ தான் நம்ம பேரிச்சம்பழம் வைக்க ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்து வச்சுருங்க. முதல்ல எல்லா உருண்டையும் இதை மாதிரி பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம செய்யணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஒன்று ஒன்றா செய்ய முடியாது, கஷ்டமாக இருக்கும். எல்லா உருண்டையும் இது பாருங்கள், இதே மாதிரி போட்டுருக்கோம், ஒரே மாதிரியா. அவ்வளோதான், எல்லாத்தையும் புரட்டி வச்சாச்சு. இப்போ நடுவில் இதை மாதிரி கையை வச்சு இதை மாதிரி அமுக்கிட்டு அது உள்ள பேரிச்சம்பழம் வச்சிடலாம். இதை மாதிரி பேரிச்சம்பழம் நடுவில் வச்சுட்டு மூடிடுங்க. அதே மாதிரி ரவுண்ட் பண்ணிவிடுங்க. உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ இது தேங்காய் போட்டு அந்த தேங்காய் பூவில் நம்ம இப்படி உருட்டி எடுக்கணும். அது மேலே ஒட்டுற மாதிரி. இது பாருங்க, இது மாதிரி பண்ணுங்க. அதுவே ஒட்டிக்கும் தேங்காய். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணி எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா செய்ய முடியாது, எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம அவிக்கலாம்.
இப்போ நம்ம இதை மாதிரி பண்ணிவிட்டு தேங்காயில் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ முந்திரி பாதாம் ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிட்டு இப்போ அதில் எப்படி பரட்டி எடுக்குதுன்னு பாருங்கள். அந்த உருண்டை எடுத்து இது மேலே பரட்டணும். முந்திரியும் பாதாமையும் ஒன்று கலந்தாச்சு. இப்போ நம்ம தேங்காயில் உருட்டி எடுத்தோம் பாருங்கள், அந்த உருண்டையை எடுத்து இந்த பருப்பில் வச்சு நம்ம அதே மாதிரி உருட்டி எடுக்க போகிறோம். சரி, இந்த மாதிரி உருட்டிட்டு எடுத்து அவிக்க போகிறோம். இன்னும் நீங்கள் கொஞ்சம் தூளாக நெசிக்கினா டக்குன்னு ஒட்டிக்கும். இதை மாதிரி தொட்டுட்டு இதை மாதிரி பிடிச்சிங்கன்னா ஒட்டிக்கும். எல்லாத்தையும் இதை மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. அவ்வளோதான், தேங்காயில் போட்டு இதே மாதிரி புரட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வாழை இலையில் வச்சு தான் அவிக்க போகிறோம். இதை ரொம்ப நல்லாயிருக்கும் வாழை இலையில் வச்சு அவிச்சு சாப்பிட்டா. எல்லா உருண்டையும் இதை மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ அவிச்சிடலாம். ஒரு பாத்திரம் நம்ம எது அவிக்க போகிறோமோ அதை வச்சு தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு போட்டு அது மேலே இது மேலே கொஞ்சம் நெய் தடவி வச்சுருங்க. இப்போ நம்ம வாழையில் வச்சு அவிக்க போகிறோம். இதை மாதிரி வாழை சின்ன சின்னதாக கட் பண்ணின்னு அதை உள்ளே வச்சுட்டு இதை மாதிரி மூடிடுங்க. இப்படி வச்சு சுருட்டிடுங்க. நின்றோம். எல்லாத்தையும் இதே மாதிரி அடிக்கிடுங்க. வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்துடும். எல்லாத்தையும் இதே மாதிரி ஊட்டி வச்சுருங்க. மேலே கூட வச்சு அவிச்சா ஒட்டாது. அதனால் நிறைய கூட வச்சு அவிக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடியாச்சு. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷத்தில் உண்டை வெந்துடுச்சு. இப்போ நம்ம பார்ப்போம்மா திறந்து. பாருங்கள், வெந்துடுச்சு. 10 நிமிஷம்தான். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல. ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாதாம் முந்திரி தேங்காய்லாம் போட்டு நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு. இந்த உருண்டை சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பச்சரிசி தான். ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். வீட்லேயே இருக்க எல்லா பொருளும் அதை வச்சு உடனே செஞ்சிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் தட்டில் வச்சு சாப்பிட்லாம். சூடாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது உள்ள பேரிச்சம்பழம் இருக்கிறதுனால நீங்கள் கடிச்சு சாப்பிட்டு இன்னும் ஸ்வீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இருக்கும். இது அடிக்கடிக்கு செய்வேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அந்த பேரிச்சம்பழமாக இந்த பச்சரிசி மாவு இந்த பாதாம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் இதை உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். உடைக்கும்போது சாப்பிடணும் போல் தோணும். இந்த பாருங்கள், பேரிச்சம்பழம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து சாப்பிடும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.